சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அபாரம். அபிஷேக் சர்மா 135 ஓட்டங்கள், 68 பந்துகளில் 135 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 10 பவுண்டரிகள், 10 சிக்ஸர்கள் அடங்கலாக இந்த ஓட்ட எண்ணிக்கையை அபிஷேக் சர்மா பெற்றுக் கொடுத்தார். அபிஷேக் சர்மாவின் இந்த ஓட்ட எண்ணிக்கை மூலமாக 2 விக்கெட் இழப்பிற்கு 242 ஓட்டங்களை பெற்றது. 20 ஓவர்களில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2 விக்கெட்டுகள் மாத்திரம்தான் வீழ்த்தப்பட்டது. டிராவிஸ் ஹெட் 26 பந்துகளில் 37 ஓட்டங்கள், 13 பந்துகளில் 25 ஓட்டங்கள். இஷன் கிஷன் 13 பந்துகளில் 37 ஓட்டங்கள். ஹென்ரிச் கிளாசன். பிசாசு பூதம் எல்லாம் சேர்ந்து அடித்தால் என்ன நடக்கும் T20 கிரிக்கெட் போட்டிகளில் என்பதற்கு இதுதான் உதாரணம். 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 242 ஓட்டங்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் அதிரடி துடுப்பாட்ட நாயகர்கள் அடித்தாடினால் இவ்வாறுதான் அடித்தாடுவார்கள். பந்துவீச்சு பற்றி இவ்வளவு அடியின் பிறகு பேச வேண்டியது என்ன இருக்கின்றது? யாருமே நல்ல முறையில் பந்து வீசவில்லை. கிடைத்த விக்கெட்டுகள் போனஸ், அவ்வளவுதான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆரம்பம் முதலே சொதப்பு தொடங்கியது. பெத்தும் நிசங்க 8 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். இன்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக அழைக்கப்பட்ட டில்ஷான் மதுஷங்க அந்த விக்கெட்டினை கைப்பற்றிக் கொண்டார். டில்ஷான் மதுஷங்க 4 ஓவர் 36 ஓட்டங்கள், 1 விக்கெட். ஏனையவர்களில் பார்த்தாலும் கூட தொடர்ச்சியான இடைவேளைகளில் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. லோகேஷ் ராகுல் 23 பந்துகளில் 37 ஓட்டங்கள், நிதிஷ் ராணா 30 பந்துகளில் 57 ஓட்டங்கள், 28 பந்துகளில் 41 ஓட்டங்கள். ஷமீர் ரிஷ்வி, ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 16 பந்துகளில் 27 ஓட்டங்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் அதிரடியை தாண்டுவதற்கு ஏற்ற அல்லது அந்த ஓட்டங்களை நெருங்குவதற்கு ஏற்ற அதிரடியினை யாராலும் செய்யக்கூடியதாக இல்லை. இஷான் மாலிங்க கடந்த போட்டியில் நாயகன் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டவர். இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். 4 ஓவர் 32 ஓட்டங்கள், 4 விக்கெட்டுகள். இஷான் மாலிங்க இலங்கையிலிருந்து வந்து லசித் மாலிங்கவின் இடத்தினை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். IPL-இல் இன்னும் ஒரு மாலிங்க கலக்கி கொண்டிருக்கின்றார். மறந்து விடாதீர்கள், இஷான் மாலிங்க IPL-இன் இப்பொழுது ஒரு நிரந்தர வீரராக மாறி இருக்கின்றார். விக்கெட்டுகள் எடுப்பதற்கு கஷ்டமான போட்டிகளிலும் விக்கெட்டுகளை எடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு அபாரமான வெற்றி ஒன்றினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவருடைய பந்து வீச்சு மிக முக்கியமானது, பேசப்பட வேண்டும். 4 ஓவர் 32 ஓட்டங்கள், 4 விக்கெட்டுகள். ஹேட்ரிக் முறையிலான ஒரு வாய்ப்பு கூட அவருக்கு வந்து நழுவி போனது. அடுத்தடுத்த 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார். ஹர்ஷ் டபி 2 ஓவர் 12 ஓட்டங்கள், 3 விக்கெட்டுகள். இந்த வெற்றியின் மூலமாக 3வது இடத்துக்கு இலகுவாக முன்னோக்கி வந்திருக்கின்றது இப்பொழுது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. மறுபுறத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி தோல்வி என்ற மாறி மாறி வருகின்ற ஒரு நிலைமையில் இருந்தவர்கள் இப்பொழுது 5வது இடத்தில் காணப்படுகின்றார்கள். 6 போட்டிகளில் 6 புள்ளிகள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 7 போட்டிகளில் 8 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய 3வது இடம் என்றாலும் ஏனைய அணிகள் 7 போட்டிகளை பூர்த்தி செய்கின்ற வேளையில் இவர்களுடைய 3வது இடம் பறிபோகக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி எவ்வாறாக இருந்தாலும் வெற்றிகள் தோல்விகள் என்ற கலந்த முடிவுகளை தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்கள் இப்பொழுது 3 வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றிருக்கின்றார்கள். ஹேட்ரிக் வெற்றிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன.